வெல்கம் டு நர்மதா ஸ்டிக் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான வித்தியாசமான மல்லாட்டை சட்னி பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா மேலே ஐ பட்டனில் இருக்குது, பார்த்துக்குங்க. சரி, இப்போ வாங்க கிச்சனுக்கு இந்த சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த சட்னி அரைக்க தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். மல்லாட்டை பயிறு ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. தேங்காயும் ஒரு கைப்பிடி தேங்காய் போதும். ஒரு அரை மூடி தேங்காய் கூட தேவையில்லை, 1/4 மூடி தேங்காய் போதும். காஞ்ச மிளகா ஒரு 10 காஞ்ச மிளகா எடுத்துக்கோங்க. தக்காளி பழம் கொஞ்சம் நிறைய போட்டிங்கன்னா சட்னிக்கு நல்லாயிருக்கும். ஒரு 3 தக்காளி பழம் எடுத்து கட் பண்ணி, தோசை ஊற்ற போகிற தவா தான், அப்புறம் எதுக்கு இது தனியாக ஒரு பாத்திரம் வச்சு செய்யணுன்ட்டு தான் நான் தோசை தவாலே செய்கிறேன். என்ன இது தோசை தவாலே செய்கிறேன்னு நினைக்காதீங்க. அதுக்கு ஒரு வேஸ்ட்டாக ஒரு பாத்திரம் எதுக்கு வீணாக்கணும். இதில் போட்டு தக்காளி கட் பண்ணி போட்டு வதக்குங்க. அது கூட காஞ்ச மிளகா போட்டுக்குங்க. ஒரு 4 பூண்டு பல் போட்டுக்குங்க. தக்காளி சீக்கிரம் வதங்கணுன்னா கொஞ்சமாக கல் உப்பு போட்டுக்குங்க. மீதியே சட்னி அரைக்கும் போது போட்டுக்கலாம். நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா கவுத்து வச்சு கூட ஒரு தட்டு போட்டு மூடினா கூட இன்னும் சீக்கிரமாக தக்காளி வதங்கிடும். ஒரு சின்ன பிஞ்ச் அளவுக்கு, குட்டி அளவுக்கு கொஞ்சோண்டு புளி போட்டுக்குங்க. நான் மல்லாட்டை பயிறு சட்னினாலே புளி போட்டு அரைச்சா தான் டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். நான் போடுறேன் பாருங்கள், இந்த அளவுக்கு இந்த சட்னிக்கு போதுமானது. இது ஒரு 5 பேர் சாப்பிடலாம். தேவை நிறைய போட்டுறாதீங்க, ஏன்னா தக்காளி ஆல்ரெடி புளிப்பு. போட்டு வதக்குறோம். சும்மா கடைசியாக ஒரு வதக்கிட்டு அவ்வளோதான், இது சட்னி அரைச்சிட வேண்டியது தான். இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் பிக்னர்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா, தெரியாதவங்க, அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோன்னு தான். இப்போ முதல்ல வந்து மல்லாட்டை பயிரையும் தேங்காவையும் போட்டு ஒரு அரை அரைச்சிட்டு, அதுக்கப்புறம் இது கொஞ்சம் சூடாக இருக்கும், ஆறின பிறகு அதையும் போட்டு தண்ணி ஊற்றி அரைச்சிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சட்னி இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து எப்பயும் போல் கடுகு, கொஞ்சமாக சீரகம், கருவேப்பிலை முக்கியமாக நல்லா பொறுன்னு வறுத்து போட்டுக்குங்க. நல்லாயிருக்கும் சட்னி. பசங்க எடுத்து கீழே போட மாட்டாங்க, மொறுன்னு சாப்பிட்ருவாங்க. சட்னி ஆச்சி சட்னி அதில் ஊற்றி ஜாரையும் கழுவி ஊற்றுருங்க. சட்னி இப்போ நிறைய சட்னி இருக்கும், கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் அந்த சட்னி நல்லாயிருக்கும். டேஸ்ட் பண்ணி பாருங்கள், செய்யுங்க. நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.